நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேண்டாத பொருளை வீட்ல இருந்து தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. அந்த கல்பனை போட்ட ஆட்டத்துக்கு சரியான பனிஷ்மெண்ட் எங்க வீட்டுக்கு மருமகளா போனதுதான். போய் தொலையிட்டோம். பிரியா, ரவி, நீங்களா? வாங்க. என்ன ரவி? ஆமா, இப்ப ஏதோ பேசிட்டு போனியே, யார பத்தி? யார பத்தியும் இல்லையே. இல்ல, கல்பனா பேர் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது அது வந்து ரவி, கல்பனா இந்த வீட்டை இருந்த வரைக்கும் வீடே கலகலன்னு இருந்துச்சு. இப்போ கல்பனா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, வீடே கலை இழந்து போயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருந்தேன் ரவி. ஆமா, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? கல்பனா நம்ம வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அவ கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஆனா கல்பனாவோட கல்யாணம் இவ்வளவு அவசர அவசரமா நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்ல பிரியா, கல்பனா சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்படாம வளர்ந்த பொண்ணு. அவ உங்க வீட்டுல ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டான்னா நீங்க தான் அவளை மன்னிச்சு எது தப்பு எது சரின்னு சொல்லி கொடுக்கணும். நீங்க அவளை பத்தி கவலையே படாதீங்க. எங்க அம்மா அவளை மக மாதிரி பாத்துப்பாங்க. நீங்க கவலைப்படாம போய் ரெஸ்ட் எடுங்க ரவி. போங்க ரவி, போய் ரெஸ்ட் எடுங்க. கல்பனா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு எவ்வளவு இம்சைய கொடுத்தா, அதே மாதிரி அவளுக்கு எங்க அம்மாவும் இம்சைய கொடுப்பாங்க. குடும்பமா கல்பனா, இனிமே இந்த ரூம்ல தான் நீயும் சரணும் இருக்க போறீங்க. சரணுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறது உன் பொறுப்பு. உங்க அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைனாலும் எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க அலங்காரம் பண்ணிருக்கோம். பார்த்து நடந்துக்க. இது பாருமா, நான் போய் சரணை அனுப்பி வைக்கிறேன். என்ன? இப்போ அது நான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு தோணுச்சு. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றதுக்காக இங்க வரல.
என்னாச்சு? இந்த வீட்ல ஒரே கொசு கடிக்குது. எப்படி தூங்குறது? கல்பனா, நாம 2 பேரும் தூங்க கூடாதுன்னா கொசு கடிக்குதுன்னு நினைக்கிறேன். சாரி கல்பனா, உனக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். நாம 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும்னா ஒருத்தர் மனசால புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு நடந்துக்கணும். அது ஒரு நாள்ல முடியாது. அதனால நீ என்னைக்கு மனசார என்ன புருஷன் ஏத்துக்கிறியோ அன்னைக்கு தான் நான் உன் பக்கத்திலே வருவேன். அது வரைக்கும் தூக்கத்துல கூட என்னோட விரல் எதுவும் உன் மேல படாது. கல்பனா, நீ ரொம்ப அசதியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். பாலை குடிச்சிட்டு போய் படுத்துக்கோ போ. கல்பனா, என்னாச்சு? ஏன் அழற? நான் வேணா சித்தியை கூப்பிட்டுமா? வேண்டாம்.
பாரு கல்பனா, இனி நாம எல்லா பிரச்சனையும் மறந்தாதான் நிம்மதியா தூங்க முடியும். ஆ? இப்ப தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில எழுந்த உடனே பேசிக்கலாம். குட் நைட் கல்பனா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, நீ எதுக்காக இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? மங்கா எங்க? மங்கா, பரவாயில்ல அத்தை, நானே பண்றேன். தேவையில்ல. இந்த வேலை எல்லாம் மங்கா தான் பண்ணணும். நீ முதல்ல போய் டிஃபன் ரெடி பண்ணு. எங்க யாரையுமே காணோம்? பிரியா இன்னும் எந்திரிக்கலையா? அது இல்ல சித்ரா, 2 நாளா கல்யாண வேலையா யாரும் தூங்கல, அதான் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. சோ பிரியா இன்னும் தூங்கிட்டு இருக்கா, அப்படிதானே? வந்து சீதாவும் தான் கல்யாண வேலையெல்லாம் செஞ்சா. அவ எந்திரிச்சு வீட்டு வேலை பார்க்கலையா? அதை விடு சித்ரா. கல்பனா இந்த வீட்டு செல்ல பொண்ணு. அவ போனதுல இருந்து மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் வேணா ஃபோன் பண்ணி விசாரிக்கிட்டா? வேண்டாம். இப்ப கல்பனா வேற ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரி. அடிக்கடி நாம அவளுக்கு ஃபோன் பண்ணி இந்த வீட்டை ஞாபகப்படுத்தினா அது சரியா இருக்காது. அதுக்கு இல்ல, கல்பனாவை எந்த நிலைமையில கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு நமக்கு தெரியும். இந்த நேரத்துல நம்ம ஃபோன் பண்ணலன்னா நல்லா இருக்காது சித்ரா. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணுவாங்கன்னு கல்பனா எதிர்பார்த்துட்டு இருப்பா. நம்ம யாருமே ஃபோன் பண்ணலன்னா அவ ரொம்ப வருத்தப்படுவாம்மா. அவ வருத்தப்படுவான்னு நாம நினைச்சு ஏதாவது பண்ணா நாம பல சங்கடங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? இது பார் சுமித்ரா, நாம எந்த சப்போர்ட்டும் பண்ணாமலேயே அவ பண்ண காரியம். அதனால நமக்கு ஏற்பட்ட அவமானம் பத்தாதா? சரி போ, உள்ள வேலையை பாரு. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? போய் எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணு. சுமித்ரா, நம்ம வீட்ல மருமகளுங்க எப்படி இருக்கணும்னு நாம ஆசைப்படுறோமோ அதே மாதிரி தான் கல்பனாவும் அந்த வீட்ல இருக்கணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ, சரியா?
மணி 8 ஆயிடுச்சு. ஐயோ, சித்ராதேவி பார்த்தா என்ன சொல்லுவாளோ? அவ மக இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மருமகளா போயிருக்கா. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? இப்போ கல்பனா என்ன பண்றேன்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். பிரியா, ஏமா என்ன காலங்காத்தால போனு? எல்லாம் நல்ல விஷயமாதான். நான் இப்ப கேக்குற கேள்விக்கு பதில மட்டும் சொல்லு. ஆமா, என்ன பண்றா அந்த புது பொண்ணு, உன் மருமக கல்பனா? அவ இன்னும் எந்திரிக்கவே இல்ல. காலையில இருந்து எல்லா வேலையும் நான் தான் பண்றேன். மா, ஆ, நான் இங்க 1/2 மணி நேரம் அதிகமா தூங்கிட்டாலே அந்த சித்ரா தேவி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறா. அப்படி இருக்கும்போது அவ மகன் மட்டும் நம்ம வீட்ல நிம்மதியா தூங்கணுமா? இப்ப நீ என்ன பண்ணணும்னா, மக்கு நிறைய தண்ணி எடுத்துக்கோ, நேரா போய் அவ முகத்துல சல்லுன்னு ஊத்திடு. அப்பதான் அவ எந்திரிப்பா. அத பத்தி நீ கவலைப்படாத. அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இத பாரு, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. என்னம்மா? நாம பிளான் பண்ணி ஸ்கூட்டரை வச்சு நாடகம் ஆடலான்னு பார்த்தா அந்த சித்ராதேவி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அம்மா, ம்? நீ இந்த கோவத்தெல்லாம் அந்த கல்பனா மேல காட்டு. கல்பனா மேலையும் காட்டுவேன், அந்த சித்ராதேவி மேலையும் காட்டுவேன். இப்ப நீ போய் போன சித்ராதேவி கிட்ட கொடு. அவ மக லட்சணத்தை நான் சொல்றேன். அம்மா, இப்பவே கொடுக்கணுமா? ஆ, கொடு. இல்லம்மா, நான் இப்பதான் எந்திரிச்சேன். இப்படியே போனன்னு வச்சுக்கோயேன், என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. ஏய், நீ ஏண்டி பயப்படுற? ஒன்ன அவ திட்டினானா என்கிட்ட போன கொடு, அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. சரிம்மா, நான் போனை கொடுக்குறேன். ஆ, ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, உங்களுக்கு போன். எதுக்கு இப்ப கத்திட்டே வர? இல்ல, எங்க அம்மா போன் பண்ணாங்க, ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? என்கிட்ட பேசணுமா? என்ன விஷயமா? என்ன விஷயம் கேட்டேன், எதுவும் சொல்லல. இந்தாங்க. ஹலோ, சமந்திமா, எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே. ஆ, என்னமோ பேசணும்னு பிரியா கிட்ட சொன்னீங்களாமே, என்ன விஷயம் சொல்லுங்க. ஆ, நீங்க கல்பனாவே நினைச்சிட்டு இருப்பீங்க. கல்பனா இங்க நல்லா இருக்கான்னு சொல்லலாம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆ, இல்ல, 8 மணி ஆகுது, இன்னும் கல்பனா எந்திரிக்கவே இல்ல. என்ன இருந்தாலும் அவ பெரிய இடத்து பொண்ணு இல்லையா? இப்படித்தான் இருப்பான்னு நான் தான் உங்க மகளை எழுப்பவே இல்லை.
ம், என்ன செய்யறது? எல்லா வேலையும் நானே பாக்குறேன். சம்மந்திமா, கல்பனா எந்திரிச்சதும் உங்களுக்கு நானே ஃபோன் பண்றேன், சரிங்களா? மூட விட்டாயிட்டா. என் பொண்ணு லேட்டா எந்திரிச்சா மட்டும் 1008 குத்தம் சொல்றது. இவ பொண்ணு தூங்குறா, எதுவுமே கேட்கல. ஐயோ, என்ன வளர்ப்பு! ச்சே. என்ன சொன்னா சித்ரா? ம்? இவ அம்மாவுக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகலையாம். அதனால தான் நமக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றாங்க. இத பார் பிரியா, கல்பனாவை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இனி அவ அந்த வீட்டு மருமக. கல்பனா கிட்ட வேலை வாங்குறது உங்க அம்மாவோட வேலை. இனிமே கல்பனாவை குறை சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண வேண்டான்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி வை. புரிஞ்சுதா? ம்.